இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தர் இங்கு வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு இடம் கொடுக்காத போது பிசாசு வந்து வாசம் பண்ணுகிறான். நாம் தேவனுடைய ஆலயம் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த ஆலயத்திலே, இந்த இருதயத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள். காத்துக்கொள்ள வேண்டிய இடம் இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வைக்கிற இடம் இருதயம். இருதயத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து வைக்க வேண்டும். மூளையில் இருக்கிறது நல்லது, புஸ்தகத்தில் இருக்கிறது நல்லது, இருதயத்தில் இருக்கிறதா அது ஒரு பெரிய பொக்கிஷம். அங்கே அந்த இருதயத்திலே வார்த்தையை வைத்து வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இங்கிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்றிலிருந்து தான் உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்மாவிற்குரிய ஆசீர்வாதம், சரீரத்திற்குரிய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம் எல்லாமே உங்கள் இருதயத்தில் இருந்துதான் புறப்படுகிறது. இந்த இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். விலையேற பெற்ற பொக்கிஷம். இதில் கர்த்தரை, அவருடைய வார்த்தையை வைக்க வேண்டும். குப்பைகளை போட்டு நிரப்பக்கூடாது. இந்த உலகத்திலிருந்து எத்தனையோ காரியங்கள் மனிதனுடைய காது வழியாக உள்ளே போய்கொண்டே இருக்கிறது. அதை வைக்கிற இடம் இருதயம் இல்லை. இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து, கர்த்தரை வைத்து, முற்போக்கான காரியங்களை வைத்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். எடுக்கலாம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம். எப்பிராயிம் என்ற மலை தேசத்தில் எல்கானா என்ற ஒரு மனிதனை பற்றி இந்த முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவளுடைய பெயர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இந்த எல்கானா ஒவ்வொரு வருடமும் சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவான். அங்கே கர்த்தரை பணிந்து கொள்ளுவான், கர்த்தருக்கு பலியிடுவான். அந்த காலத்தில் கர்த்தர் பலியிடுதலை வைத்திருந்தார். அங்கே போய் பலியிட்டு பிறகு அவன் தன்னுடைய உணவிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிகளுக்கு, மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அவன் அன்னாளை அதிகமாக நேசித்தான். ஆகவே அவளுக்கு எப்போதும் 2 மடங்கு கொடுப்பான். அதை பார்த்தவுடன் இந்த பெண்ணினாளுக்கு ஒரே பொறாமை. அவள் இவளை மனம் மடிவாக்குவாள். இவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை சுட்டி காட்டி இவளை மனம் வருத்தப்படுத்துவாள். அவள் சாப்பிடாமல் உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பாள். அப்போது இந்த எல்கானா சொல்லுவானாம், அண்ணாளே, ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் அழுகிற? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு பெரிதல்லவா? 10 மகன் உனக்கு இருந்தா எதையெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் நான் ஒரு ஆள் உனக்கு செய்து விடுகிறேன். நான் உனக்கு போதும் என்று மனைவியை ஆறுதல் படுத்துவானாம். ஆறுதல் படுத்துகிற கணவன்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மனைவிகளை நேசிக்கிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள், அவர்களுக்கு வேண்டியதை கவனித்து செய்கிறவர்கள், அவர்கள் உண்மையிலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த மனைவிகளும் கொடுத்து வைத்தவர்கள்.
எதை கொடுத்து வைத்தார்கள்? தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து வைத்தவர்கள். இப்படி அவள் அழுது கொண்டிருக்கிறாள். பிறகு அவள் ஒரு காரியம் செய்கிறாள். எழுந்து தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறாள். அங்கே ஆலயத்திலே ஏலி, அன்றைக்கு இருந்த ஆசாரியன் இருக்கிறான். அவனுக்கு ஓப்னி பினகாஸ் என்று 2 மகன்கள். அவர்கள் ஆசாரியர்களாய் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். இந்த ஏலி இருக்கிறான். இவள் ஆலயத்திலே போய் உட்கார்ந்து அழுகிறா. அழுது கர்த்தரிடத்திலே விண்ணப்பிக்கிறாள். 15வது வசனம் பார்க்கலாம். முதல் அதிகாரத்திலே அவள் அழுது ஜெபிக்கிறாள். அவளுடைய வாய் அசைகிறது, ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை. அந்த ஏலி சொல்லுகிறார், எது வரைக்கும் குடித்திருப்பாய்? ஏன் குடிச்சிட்டு வந்து இங்கே ஆலயத்தில் உட்காந்து என்னமோ முணுமுணுன்னு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கையே, அந்த குடியை விடு என்று சொல்லுகிறான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இதை சொல்கிறா பாருங்க. என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் அப்படியெல்லாம் பொல்லாதவள் அல்ல. மதுபானமோ திராட்சரசமோ குடிக்கவில்லை. நான் என் இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றிவிட்டேன். என்னை பேலியாளின் மகளாக எண்ண வேண்டாம். ஏலி அவகிட்ட சொல்றாரு, சமாதானத்தோட போ. கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு செய்வாராக. இந்த 18ஆம் வசனத்தில் கடைசி வரி சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. கர்த்தரிடத்திலே இருதயத்தை ஊற்றிய பிறகு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் கொட்டி விட்டேன், அவர் பார்த்து கொள்வார். அவர் எனக்கு நல்ல காரியங்களை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு பிள்ளைகளை கொடுப்பார். அவள் விசுவாசிக்கிறாள். அதற்கு பிறகு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. கர்த்தரிடத்திலே இருதயத்தை ஊற்றி விட்டாள். அதே போல அவள் ஊருக்கு போகிறாள். அவள் கற்பந்தரிக்கிறாள். ஒரு குமாரனை பெற்று எடுக்கிறாள். கர்த்தர்கிட்ட சொல்றா, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் உமக்கு ஊழியம் செய்வதற்காக அவனை உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விடுவேன். அதே போல சின்ன சாமுவேலை அழைத்து கொண்டு வந்து ஏலி இடத்திலே சாட்சி சொல்லுகிறாள். ஐயா, இங்க வந்து இப்படி அழுது ஜெபம் பண்ணி இருதயத்தை ஊற்றினவள் நான் தான். கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். இப்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக அவனை கொண்டு வந்து விட்டுவிட்டேன். அதே போல அவன் அங்கே இருந்து ஊழியம் செய்கிறான். சின்ன பையன் ஏலி இருக்கிறாரு, ஓப்னி பினகாஸ் 2 பேர் ஏலியுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் இந்த சின்ன பையனாகிய சாமுவேலை கூப்பிட்டு சொன்னார். என்ன ஒரு அருமையான ஒரு சாட்சியான அன்னாள் பார்த்தீங்களா? அவள் இருதயத்தை ஊற்றிவிட்டு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அடுத்து இன்னொரு ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திற்கு போகலாம். அங்கே தாவீதை பற்றி வாசிக்கிறோம். தாவீது சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு காட்டிலும் மேட்டிலும் வனாந்தரத்திலும் ஒளிந்து கொண்டு அலைகிறான். சவுல் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று பெருங்கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்து தேடுகிறான். பல மாதங்களாக அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் தாவீதை சவுலுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கவில்லை. இனிமேல் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால்
என்றாவது ஒரு நாள் சவுல் என்னை கண்டுபிடிப்பான், என்னை கொன்று விடுவான் என்று சொல்லி இவனோடு ஒரு 600 பேர் இருக்கிறார்கள். அந்த 600 பேரையும் கூட்டிக் கொண்டு இவன் தன்னுடைய தேசத்தை, சொந்த தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை விட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியர் தேசத்திற்கு போய் குடியேற விரும்புகிறான். அங்கே காத் என்ற பட்டணம், அங்கே ஆகீஸ் என்ற ராஜா இருக்கிறார். அவரிடத்திலே அவன் போகிறான். போய் எங்களை கர்த்தர் வழி நடத்துவது எப்படி என்பதை நான் அறிந்து கொள்ளும் வரை இந்த ஏதாவது ஒரு இடம் கொடுங்கள், அங்கே தங்குகிறோம் என்று கேட்கிறான். அதே போல சிக்லாகு என்ற ஒரு ஊரை அந்த ராஜா தாவீதுக்கு கொடுத்தான். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் சிக்லாகிலே குடியிருக்கிறார்கள். ஒரு தடவை ஆகீஸ் ராஜா இவனை அழைத்து கொண்டு ஒரு யுத்தத்திற்கு போகிறான். 3 நாட்கள் கழித்த பிறகு இந்த 600 பேரும் தாவீதும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து பார்த்தால் சிக்லாகு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடமும் அங்கே வீடும் இல்லை, பொருட்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் நெருப்பினால் சுடப்பட்டு கிடக்கிறது. அங்கே விட்டு போனவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒருவரையும் காணவில்லை. 30வது அதிகாரத்தில் 4வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது அவனோடு இருந்த 600 பேரும் பலன் அற்று போகும் வரை சத்தமிட்டு அழுதார்கள். தாங்கல, ஐயோ என் மனைவியை காணா, என் பிள்ளைகளை காணா, நான் என்ன செய்ய? அழுகிறார்கள். தாவீது 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இத்தனை காலமாக அவர்களை போஷித்து, அவர்களை வழிநடத்தி காப்பாற்றி, அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறான் தாவீது. இப்போது அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்து விட்டது. அவர்களுக்கு மட்டுமல்ல, தாவீதுக்கும் ஒரு இழப்பு அந்த இடத்திலே வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவனை கல்லெறிய வேண்டும். இந்த யூத தேசத்திலே கல்லெறிந்து கொல்வது என்பது நடைமுறையிலே இருந்த ஒரு பழக்கம். ஒரு தவறு கண்டுபிடித்தால், ஒரு பாவம் செய்தால், ஒரு இழப்பு ஏற்பட்டால் உடனே எதிரிகள் என்று மற்ற மனிதர்களை நினைத்து கொண்டு கல்லெறிவார்கள். அப்படி இவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்துகிறான். முடியாது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் சிறு வயது முதல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவருக்கு விரோதமாக பேசுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை, கர்த்தர் எனக்கு செய்வார். அவன் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான், தன் இருதயத்தை திடமாக்கி கொள்ளுகிறான். மனக்லேசம் இருந்தாலும் கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்கே பின்னால் வாசித்தால் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் போனார்கள், யுத்தம் பண்ணினார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள். 19வது வசனம் பாருங்க. அந்த அமலேக்கியர் வந்து சிக்லாகை கொளுத்தி போட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் கொள்ளையெடுத்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் தாவீது திருப்பி கொண்டான். நீங்கள் எதையோ இழந்திருக்கிறீர்களோ, இழந்தது போல உணர்கிறீர்களோ, ஏதோ நஷ்டமாகிவிட்டதோ, உங்களுடைய இருதயம்
மிகவும் பாரத்தால் நிறைந்திருக்கிறதா? ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் உங்களால் திருப்பிக் கொள்ள முடியும். பைபிள் சொல்லுகிறது, தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான், ஒன்று குறையாமல். எல்லாரும் சொல்லலாம், ஒன்று குறையாமல். ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டது போல நான் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அருளுவார். ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் எப்படி உங்களுக்கு செய்யாமல் இருப்பார்? அவர் உங்கள் மேல் அன்பு கூறுகிறவர், உங்களை நேசிக்கிறவர். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை பிடித்தபடியால் தான் அவர் தன்னுடைய குமாரனை உங்களுக்காக கொடுத்தார். அதனால அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுகிறவர். கர்த்தர் வேண்டாம், இயேசு வேண்டாம், அவருடைய வார்த்தை வேண்டாம், ஆனால் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேணும் அப்படி கேட்டால் அதுக்கு கேரண்டி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அவரோடு கூட சேர்ந்து இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கடையில் சேலை வாங்க போகிற மாதிரி, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஒன்று வாங்கினால் 2 இலவசம். ஒருத்தன் கடையில் போய் கேட்குறான், எனக்கு அந்த ஒன்று வேண்டாம், அந்த 2வது சொன்னீங்கள்ல அதை மட்டும் கொடுங்க, அந்த இலவசத்தை மட்டும் கொடுங்க, இது நான் வாங்க வேண்டாம், இலவசத்தை மட்டும் வாங்கிக்கிறேன். கடைக்காரர் என்னமோ ஒன்றும் தெரியாதவர் போல, கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாது போல. இயேசுநாதர் வேண்டாம், ஆனால் அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும். அப்படி கேட்டால் அதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இல்லை. அவர் சொல்றாரு, அவரோடு கூட சேர்ந்து எல்லாவற்றையும் நமக்கு தேவன் கொடுக்கிறார். இவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் எல்லாவற்றையும் இவன் திருப்பிக் கொள்ளுவதற்கு உதவி செய்தார். இந்த அன்னாள் அழுதாள், தாவீது சத்தமிட்டு அழுதான். சில நேரத்தில் நமக்கு அழுகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது. என்ன செய்யணும்? அழுதுக்க வேண்டியதான். அதுக்கெல்லாம் கர்த்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு நாள் அழுகணுமா அழுங்க. சில காரியங்கள்லாம் 10 நாள் அழுதா கூட தீராது. சரி, 10 நாள் அழுங்க. ஆனால் அதற்கு பிறகு கர்த்தருக்குள்ளே நீங்கள் உங்களை திடப்படுத்த வேண்டும். உறுதியான இருதயம் உங்களுக்கு வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே உங்கள் கண்களை நீங்கள் வைக்க வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தவற்றை அதை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். என் சார்பிலே எனக்காக என் ஆண்டவர் இதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், எனவே நான் இதையெல்லாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் பேச வேண்டும். இந்த இருதயம், இந்த ஆத்துமா, இந்த ஆவி மனிதன், உள்ளான மனிதன், அவன் பலவானாயிருக்கிறான். புறம்பான மனிதனை விட உள்ளான மனிதன் 1000 மடங்கு பலவான். இதை அடிக்கடி விகில்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். நாமும் அப்படி சொல்லுவதற்கு பழக வேண்டும். சொல்லலாம், என்னுடைய புறம்பான மனிதனை விட உள்ளான மனிதன் 1000 மடங்கு பலவான். கர்த்தர் நம்மை அப்படிதான் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, என்னை ஏத்துக்கோ, என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், நீ பலப்படுவாய். நாம் பலப்படுவதற்கு வேறு வழி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையால், அவருடைய ஆவியினால் உங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். போஜனத்தினால் அல்ல. பைபிள் தான் சொல்லுது, சாப்பிட்டு நல்லா பலவானா மாறுறது அது வேற. ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பேசி பேசி
பலப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை, மாம்சத்தை அல்ல, உன் இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். எரேமியால வாசித்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலையும் கர்த்தர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் சொல்றாரு, இருதயம் கொழுத்திருக்க கூடாது. இயேசுநாதர் சொல்றாரு, ஏன் வசனம் உங்ககிட்ட ஏன் தங்கல, ஏன் அதை விசுவாசிக்க முடியல, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் உங்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. அது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இருதயத்திற்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் கொட்ட வேண்டும். எல்லா விதமான அவிசுவாசம், பயம், சந்தேகம், எல்லா விதமான கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகள் எல்லாவற்றையும் வெளியே கொட்ட வேண்டும். இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தரை, அவருடைய வார்த்தையை வைத்து வைக்கிற இடம் இருதயம். அந்த இருதயத்திலே பாவத்துக்கும் உலக காரியத்திற்கும் சந்தேகங்களுக்கும் பயங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று எபிரேயர் 13:9 சொல்லுகிறது. கிருபையினாலே உங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இருதயத்துக்கு தெரியணும், கிருபையின் காலத்தில் வாழ்கிறேன். ஆபிரகாம் கிருபையை சார்ந்து கொண்டான். ஆபிரகாம் ரொம்ப உத்தம யோக்கிய, அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்படி அல்ல, அவன் கிருபையை சார்ந்து கொண்டான். அவனுடைய காலத்திலே நியாயப்பிரமாணமே இல்லை. அவன் கிருபையிலே வாழ்ந்தவன். ஆகவேதான் 100 வயதான போது அவனால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடிந்தது. கிருபை, கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு செய்வார். தகுதி இல்லாத எனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த பாத்திரமும் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு அவர் கிருபையை பாராட்டுகிறார். அவர் நமக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற இயேசுவை பார்க்கிறார். இயேசுவை பார்த்துவிட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் எப்பையும் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். அதை பார்த்து பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் போராட்டங்கள் வரும்போது அந்த போராட்டங்களை அல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இருதயம் பொல்லாப்பற கழுவப்பட வேண்டும் என்று எரேமியா 4:14 சொல்லுகிறது. பொல்லாப்பற, எந்த பொல்லாப்பும் இருக்கக்கூடாது, அது கழுவப்பட வேண்டும். எதை கொண்டு கழுவப்பட வேண்டும்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் அது கழுவப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய நாமம் உங்களை சுத்திகரிக்கும். நீங்கள் செய்கிற ஜெபம், சில நேரத்தில் கண்ணீர், ஓகே, கண்ணீர்லாம் வந்தா அழுது கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டியதுதான். அது உங்களை சுத்திகரிக்க வல்லது. உண்மையான மனம் திரும்புதல், வெறும் கண்ணீர் அல்ல, கண்ணீரோடு கூடிய மனம் திரும்புதல், அது உங்களுடைய இருதயத்தை கழுவும். நல்ல உபதேசம், சர்ச்சில் வந்து கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், கவனிச்சு கேட்கணும், அது உங்களை சுத்திகரிக்க வல்லது. இது எல்லாமே நம்மை கழுவி சுத்திகரித்து கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நிற்க வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 4 ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்று நாம் படித்தோம். முறுமுறுத்தார்கள், அவிசுவாசம் இருந்தது, அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கவே இல்லை. அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த எல்லா பெரிய காரியங்களையும் மறந்து போனார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். தங்களுக்கு வேறு தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு
நாம் அங்கே போகலாம் என்று பேசினார்கள். இப்படி அநேக காரியங்களை தவறாக பேசி பேசி செய்து செய்து 40 வருட வனாந்தர யாத்திரையிலே அவர்கள் 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேர்களும் செத்து போனார்கள். எங்களுடைய பிள்ளைகள் போய் சேர மாட்டார்கள் என்று சொன்னார்களே, அந்த பிள்ளைகள் கானானுக்குள்ளே போனார்கள். இங்கே 4வது அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா ரெஸ்ட். ரெஸ்ட் என்றால் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருவது. அன்னாள் ஆலயத்திற்கு வரும்போது ரெஸ்ட்லெஸ்ஸா வந்தா. அவளுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவளுக்கு பதில் இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை. அவள் கண்ணீரோடு வருகிறாள். ஆனால் இருதயத்தை ஊற்றிவிட்டு அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் முகத்தை பார்க்கிறப்ப கர்த்தருடைய பிரகாசம் இருக்கிறது. அவள் துக்கமாய் இருக்கவில்லை. தாவீது சிக்லாகுக்காக அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், பெலன் அற்று போகும் வரைக்கும் அழுகிறான். ஆனால் அதற்கு பிறகு அவன் கர்த்தரை தேடுகிறான். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். அன்பானவர்களே, உங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும், கர்த்தருடைய வார்த்தையால் ஸ்திரப்படட்டும். அவரை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நாம் பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். வனாந்தரத்திலே அவர்கள் விசுவாசிக்கவில்லை, இழந்து போனார்கள். கானானை இழந்து போனார்கள். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கானான் வாழ்க்கையை, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை, நலமும் விசாலமுமான வாழ்க்கையை, கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் எப்போதும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது வானத்து மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது நல்ல தேசம். அது அத்திப்பழங்களும் மாதளம் பழங்களும் திராட்சை பழங்களும் நிறைந்த தேசம். அது அரணிப்பான தேசம். அப்பேற்பட்ட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. எனவே இளைப்பாறுதலுக்குள் ரெஸ்ட் இல்லை. அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் உங்களை, என்னை கர்த்தர் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, இருதயத்திலே வார்த்தையை வைக்கும் போது, இருதயத்திலே கர்த்தரை வைக்கும் போது, அன்பானவர்களே, உங்களுடைய இளைப்பாறுதல் ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு அப்பேற்பட்ட காலத்தை இப்போது வைத்திருக்கிறார். நல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். பாருங்க,